வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ங்கிறது என்னன்னா, எக்ஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இங்க வந்து எக்ஸ் வந்து இட் லைஸ் பிட்வீன் 27 அண்ட் 216 குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கியூப் நம்பர்ஸ் பார்க்கலாமா? 3 கியூப் வந்து நமக்கு 27, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் 125. கரெக்ட்டா? ஸோ இதானே நம்ம கியூப்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து 6 கியூப் பாருங்க. 6 கியூப் தான் வந்து உங்களுக்கு 216 வரும். கரெக்ட்டா? ஸோ இப்போ 3 யோட கியூப் தான் உங்களுக்கு வந்து 27 வருது. கரெக்ட்டா? ஸோ அத தான் வந்து பெர்ஃபெக்ட் கியூப்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பரோட கியூப். சரியா? ஸோ இப்போ வந்து நீங்க சி வந்து எப்படி எழுதலாம்? செட்டா எழுதும்போது சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் உங்களுக்கு வந்து 27ம் கிடையாது, 216ம் கிடையாது. ஏன்னா எக்ஸ் வந்து 27 விட அதிகமா இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம 64 எழுதிக்குவோமா? பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர்னா ஸோ 3க்கு அடுத்து 4 கியூப் அப்படிதான் நம்ம எடுப்போம். டெசிமல்ஸ்ல எடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? இப்போ 3.5 ஓட கியூப், 3.7 ஓட கியூப் அந்த மாரி நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா பெர்ஃபெக்ட் கியூப்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து 64 எடுத்துக்குவோம். அடுத்து 5 கியூப் வந்து 125 அதுவும் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 216 எடுப்போமா நம்ம? எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ் இஸ் லெஸ் தென் 216 குடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் நம்மளோட செட் வந்து முடிஞ்சிருச்சு.